சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த கேஸை நீங்க அவங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்தா என்னத்த பெருசா கிடைச்சிட போகுது. ஆனா எனக்கு ஃபேவரா இருந்தீங்கன்னா விடுங்க மேடம், விடுங்க 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 மேடம், விடுங்க விடுங்க மேடம், விடுங்க. என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? வைர நெக்லஸ் மேடம், இது ஒரு சாம்பிள் தான், வாங்கிக்கோங்க. மல்லி, வாவ், சோ நைஸ். மேடம் இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் டைமண்ட் மேடம், அமெரிக்காவில இருந்து இம்போர்ட் பண்ணிருக்கேன். உங்களுக்காகவே கொண்டு வர வச்சேன். எப்படி இருக்கு? கண்ணை பறிக்குதா? ரியலி இம்ப்ரெசிவ். அதாவது மேடம், உங்க தகுதிக்கும் தராதரத்துக்கும் நீங்க பெரிய பெரிய கேஸ் எல்லாம் எடுத்து சாதிக்க வேண்டியவங்க. நீங்க போய் இப்படி சீப்பான கும்பல் கூட உட்காந்து என்னதான் டிஸ்கஷன் நடத்துறீங்களோ எனக்கு தெரியல. இது என்னுடைய சின்ன அன்பளிப்பு. இன்னும் வரிசையா பல அன்பளிப்புகள் ரெடியா இருக்குது. தேங்க்ஸ் சார். மல்லி, அரவிந்த், நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் வெளியில இருக்கீங்களா? மேடம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நானே கூப்பிடுறேன். அஞ்சலி மேடம், இவங்க 2 பேரையும் வெளியில கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணவே. வாங்க மேடம், வாங்க சார். உட்காருங்க சார். நான் பொதுவா எல்லாருக்கும் சரிக்கு சமமா உட்காரதில்ல மேடம். அப்புறம் சார், வேற என்ன விஷயம் சொல்லுங்க. பரவாயில்ல மேடம், புரிஞ்சுக்கிட்டீங்க. இதைத்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். ஆக்சுவலா போன தடவை கேஸ் எடுத்து வாதாடின ஒரு உதவாக்கார லாயர், அவன் பேர் கூட கார்த்திக். அவனுக்கு 10 லட்சமோ 15 லட்சமோ கொடுத்தேன். ஆனா நீங்க அப்படி இல்லை. மேடத்தை பத்தி ரொம்பவே கேள்விப்பட்டேன். டெல்லி கோர்ட்ல சூப்பரா இங்கிலீஷ்ல வாதாடுனீங்களாமே. நீங்க இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வாதாடவே கூடாது மேடம். இதுக்கெல்லாம் அதிகபட்சம் அந்த ஆறுமுகம் மாதிரி ஆளுங்களே போதும். நீங்க இதுல சைலண்டா விலகிட்டீங்கனாலே போதும். லக்ஸுரி கார் இன்னைக்கே புக் பண்றேன். இந்த கேஸ் முடியறதுக்குள்ள உங்க வீட்ல வந்து நிக்கும். என்ன சொல்றீங்க? யூ ஆர் சோ கைண்ட் மிஸ்டர் கதிரேசன். கேள்விப்பட்ட மேடம், உங்க சின்ன பாப்பா ஹனிமூனுக்கு பிளான் பண்ணிருக்கீங்களாமே. பாப்பாவா? உங்க மகளை தான் சொல்றேன் மேடம். அந்த ட்ரிப்புக்கு ஃப்ளைட் டிக்கெட்ல இருந்து அங்க தங்குறது சுத்துறது எல்லாம் நம்ம ஏற்பாடு தான். பக்காவா செஞ்சு கொடுத்துறேன் சார். ஐ ரியலி டிடன்ட் எக்ஸ்பெக்ட் ஆல் திஸ். பின்ன உங்க லெவலுக்கு 10 லட்சம் 15 லட்சம்னு பேசினாலே உங்களுக்கு அசிங்கம், எனக்கு அசிங்கம். என்ன நான் சொல்றது? பாப்பா கல்யாணமே நம்ம பொறுப்பு தான் மேடம். இதுக்கு மேலையும் நீங்க சொல்றத நான் மறுத்த நல்லாவா இருக்கும்? கதிரேசன் சார், உங்களுக்காக நான் இந்த கேஸ்ல இருந்து வித்ட்ரா பண்ணிக்கிறேன்னு சொன்னா நல்லா இருக்காது. ஜஸ்ட் அவங்கள சமாளிக்கிறதுக்காக சொல்றேன். அவங்க கூட டிராவல் பண்ற மாதிரி பண்றேன். பட் ஐ அம் வித் யூ சார். புரியுது மேடம், புரியுது புரியுது. அதான் உங்களுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம். எதையும் எடுத்த கௌத்தோடு செய்ய மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா? அங்கதான் நிக்கிறீங்க நீங்க. உங்களுக்கு இன்னொரு கிஃப்டும் தர்றேன். நீங்க எனக்காக அதை மறுக்கவே கூடாது. சொல்லுங்க. நம்ம ப்ராஜெக்ட்ல ஒரு 120 வில்லா கட்டிக்கிட்டு இருக்கேன். அதுல பிரீமியம் வில்லா ஒண்ணு உங்களுக்கு நான் தருவேன். நீங்க அதை மறுக்கவே கூடாது. என்ன உங்க சகோதரனா நினைச்சுக்கோங்க. என் தங்கச்சிக்கு நான் கொடுக்கிற சீர்னு வச்சுங்களேன். ஐயோ மிஸ்டர் கதிரேசன், நீங்க என்ன திக்கு முக்காட வைக்கிறீங்க. ஆனா இந்த ராஜேஸ்வரி இருக்கால, அவெல்லாம் ஒரு விஷயமே இல்லை மேடம். உங்க லெவலுக்கு நீங்க அவ கூட சண்டை போடுவீங்களா? என்ன மேடம் நீங்க? என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? என்கிட்ட விட்டுருங்க. அவ என்கிட்ட ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கா. நானே அவளுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டுறேன், போதுமா? இதுக்கு மேல எனக்கு என்ன சார் வேணும்? அவளுக்காக தான் இந்த தலைவலி பிடிச்ச கேஸ்லயே இறங்கினேன். நீங்களே அவளை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்க.
அதுக்கப்புறமும் எதுக்கு இந்த கேஸ் எடுத்து தேவையில்லாம பார் கவுன்சில் சேர்மன் பகைய வேற சம்பாதிச்சுக்கிட்டு நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடறேன் சார். நான் உங்க பக்கம். ரொம்ப நன்றி மேடம், நான் வர்றேன். வாங்க. போச்சு அரவிந்த், இந்த மேடத்தையும் வழக்கம் போல கதிரேசன் பணத்தை காட்டி மயக்கிட்டான். உலகத்துல எல்லாமே பணம் தான். பணம் இல்லாம இங்க எதுவுமே நடக்காது. பணம் இல்லாத நாமெல்லாம் இங்க வாழவே முடியாதுல்ல. அதான் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. நம்ம எதுக்கு இன்னும் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு? வாங்க போலாம் அரவிந்த். என்ன இன்னும் போகலையா? வாங்க போலாம் அரவிந்த். என்ன இன்னும் போகலையா? நான் சொல்லல அரவிந்த், டீலிங் முடிஞ்சிருச்சு. மல்லி, ஏன் போகணும்? அவங்க கிட்ட கேட்போம், பேசுவோம். என்ன பேச போறீங்க அரவிந்த்? எவ்வளவு புத்திசாலித்தனமா லேடி வக்கீல்னதோ டைமண்ட் நெக்லஸ் கொண்டு வந்து நீட்டுறாரு. எல்லாரும் சாதாரண மனுஷங்க தானே அரவிந்த். பணம் எப்படிப்பட்ட மனுஷங்களையும் மாத்திருதில்ல. என்ன என் மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சா? நான் மாறிடுவேன், காசை காட்டினா அதுக்கு வேலை போயிடுவேன்னு நம்பினீங்களா? என்னை பத்தி தீர்ப்பு எழுதியாச்சா இல்ல இனிமேதான் எழுதணுமா? நாங்க எந்த தீர்ப்பும் எழுதல மேடம். நாங்க சாதாரணமானவங்க. நியாயம் நீதி எல்லாம் பணம் இருக்கிறவங்களுக்குன்னு வாழ்க்கை எங்களுக்கு காட்டி கொடுத்துருச்சு. நாங்க போறோம். வாங்க அரவிந்த். அரவிந்த், மல்லிய கூட்டிட்டு உள்ள வாங்க. வாங்க. நீங்க வாங்க மல்லி, வாங்க. உட்காருங்க. அஞ்சு நிமிஷம் வெளியில உட்கார வச்ச கேப்ல இந்த சேனாவுக்கு வில்லி ரோல் கொடுத்துட்டீங்கல்ல மிஸ்டர் அரவிந்த். இப்போ நாம செய்ய வேண்டியது என்னன்னா, கொஞ்ச நேரத்துல உங்களை தப்பா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மேடம். நீங்க அப்படிதான் நினைப்பீங்கன்னு தெரியும். அதனாலதான் எனக்கு உங்க மேல கோவம் வரல. அதுக்காக மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம். அதெல்லாம் மறந்துட்டு நான் சொன்னதெல்லாம் செஞ்சு முடிங்க. மேடம், அதெல்லாம் செஞ்சுட்டா என் குழந்தை வெண்பாவை நான் பார்க்க முடியுமா? கேஸ் முடியட்டுமே மல்லி. இல்ல மேடம், அவளை பார்க்காம என்னால இருக்க முடியல. அவளும் என்ன பார்க்காம இருக்க மாட்டா. அவளால என்னை விட்டுட்டு இருக்க முடியாது. நான் இந்த கேஸுக்காக சொல்றேன்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா எனக்கு நல்லா தெரியும் மேடம், அவ நான் இல்லாம சாப்பிட மாட்டா, தூங்க மாட்டா. குழந்தை உடம்பே கெட்டு போயிடும் மேடம். மல்லி, நான் கொஞ்சம் யோசிச்சு பேசுற ஆளு. உங்க பாண்டிங் எனக்கு நல்லா புரியுது. ஒரு சித்தியோட ஒரு குழந்தை ஒட்டிக்கவே ஒட்டிக்காதுன்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க எல்லாரும். ஆனா அப்படியெல்லாம் கிடையாது. சித்தி எவ்வளவு அன்பு கொடுக்கறாங்களோ அந்த குழந்தையும் ரெஸ்பாண்ட் பண்ணும். அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆமா மேடம், வெண்பாவுக்கு அப்பா வேணுமா அம்மா வேணுமான்னு கேட்டா முதல்ல அம்மா தான் வேணும்னு தன் அறியாமலே சொல்லுவா. அந்த அளவுக்கு மல்லியும் வெண்பாவும் ரொம்ப அட்டாச்டு மேடம். அதை நானே என் கண் கூட பார்த்திருக்கேன் மேடம். அப்படியா? ஸ்கூலுக்கு போய் பார்க்கலான்னு போனேன். போலீஸ்ல சொல்லி நிஷா பிரச்சனை பெருசு பண்ணிட்டா. என் மேல கடத்தல் கேஸ் போடுவேன்னு சொன்னாங்க. என்னால வேற எதுலயும் கவனம் செலுத்த முடியல. போலீஸ்ல சொல்லி நிஷா பிரச்சனை பெருசு பண்ணிட்டா. என் மேல கடத்தல் கேஸ் போடுவேன்னு சொன்னாங்க. என்னால வேற எதுலயும் கவனம் செலுத்த முடியல. அவ நினைப்பாவே இருக்கு. அவ என் வயித்துல பொறுக்கலையே தவிர அவளை என் பொண்ணா நினைச்சு வளர்த்துட்டு இருந்தேன். அவளும் மனசார என்ன அம்மாவை ஏத்துக்கிட்டா மேடம்.
எப்படியாவது அவளை ஒரு தடவை பார்க்க ஏற்பாடு செஞ்சுட்டாங்க மேடம். மல்லி, கதிரேச மனசு வச்சாதான் குழந்தைய நீ பார்க்க முடியும். அதுதான் ரியாலிட்டி. கேஸ் முடியற வரைக்கும் தற்காலிக கஸ்டடி அவர்கிட்ட தானே இருக்கு. அந்த ஆள் என்ன வெண்பா கிட்ட விடவே மாட்டாரு மேடம். வெண்பா சாப்பிட்டா, கதை கேட்டா, தூங்குனானெல்லாம் என்கிட்டயே போய் சொல்றாங்க. அவ பாவம் மேடம். கதிரேசனும் நிஷாவும் குழந்தைன்னு பார்க்க மாட்டாங்க. நெஞ்சில வரைக்கும் இல்லாத ஜென்மங்க. அவங்க கூட குழந்தை என்ன பாடுபடுறாளோ தெரியல. நினைக்கிறப்ப நெஞ்செல்லாம் பதறுது. கவலைப்படாத மல்லி, நம்பிக்கையோட இரு. என்ன செய்யலாம் நான் பாக்குறேன். பாருங்க, ஆடி சேலு வந்தாச்சுங்க. ஆடி சேலு தள்ளுபடி, ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண Are you ready? ஆடி சேலு தள்ளுபடி, ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண Are you ready? The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.